வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான சாணக்கிய தந்திரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். உன்னி முகுந்தன் தான் இந்த படத்துல லீடா பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வயசான பெரியவரை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் மிஸ் ஆயிட்டாங்க போல. தெரிஞ்ச ஒரு லேடியை வர சொல்லியிருக்காரு. அவங்க மூலியமா தேடி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பேர் அருந்ததி அப்படின்றது அட்வொகேட்டா இருப்பாங்க. என்ன பெரியவரே என்னாச்சுன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஒய்ஃப் திரும்பி காணாம போயிட்டா, அவளை தேடுறதுக்காக தான் கூப்பிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, வாங்க போலான்ற மாதிரி இவங்களும் கார்ல ஏத்துறதுக்காக வராங்க. பார்த்தா காருக்குள்ளதான் அந்த ஒய்ஃப் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த அட்வொகேட்டை கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த வயசான லேடிக்கு மறதி ப்ராப்ளம் இருக்கு போல. தெரியாதனமா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சிட்டாங்கல்ல, இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் தள்ளு வண்டி கடை வச்சிருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. அதாவது ரோடா போய் காய்கறி விற்கிறது தான் இவரோட வேலை போல. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கூட ஜாலியா பேசிக்கிட்டே இவரும் வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த வழியா தான் அருந்ததி கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு லாரியில வர ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களோட காரை இடிச்சு மலையில இருந்து தள்ளி விடணும்னு ட்ரை பண்றான். திரும்ப இடிச்சிட்டு இருக்கான். இதை பாக்குற தள்ளு வண்டிக்காரரு இந்த இடத்துக்கு வராரு. அந்த வண்டி மேலேயும் லாரி இடிச்சிருது. இப்ப பொண்ணோட அந்த வண்டி இருக்குல்ல, கீழே விழுறதுக்காக போகுது. எப்படியாவது பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அவருமே ட்ரை பண்றாரு. இப்ப அருந்ததியை எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்க வண்டி இருக்கு பாத்தீங்களா, மலை உச்சியில இருந்து கீழே விழுந்துருது. நம்ம பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அருந்ததிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அருந்ததி நம்ம போனையாவது தூக்கி போடணும்னு யோசிக்கிறாங்க. அந்த போன்ல முக்கியமா ஏதோ ஒரு டேட்டா இருக்கு போல. இப்ப போனை மட்டும் இந்த நபர் இருக்கார்ல, இவர்கிட்ட தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கார் விழுந்து இவங்க இறந்து போயிடுறாங்க. கலரி பிராக்டிஸ் எல்லாம் எடுக்கிற ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. இங்க நம்ம அர்ஜுனோ பிராக்டிஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. அர்ஜுன் பயங்கரமா சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இது இவரோட தாத்தா நடத்துற இடமா தான் இருக்கும். இவர் பயங்கரமா ட்ரெயின்லாம் ஏற்பாரு. இவர் சிட்டிக்கு போக போறாரு. தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கிரிமினாலஜி தான் முடிச்சிருக்காரு. இவருக்கு நிறைய வேலை வாய்ப்புலாம் இருக்கு. ஆனா இவர் டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப இவருக்காக அப்ளை பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி தான் சிட்டில ஒரு வேலை கிடைச்சிருக்கு போல. அதை பத்திலாம் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு தான் கிளம்பி வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவருமே அப்பா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இவரோட அம்மா ஏற்கனவே இறந்துட்டாங்க போல. அம்மாவோட போட்டோலாம் இருக்கு. அம்மாவோட போட்டோவை தொட்டு கும்பிட்டு தான் ஹீரோ இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் சிங்கரா இருந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு மியூசிக் டைரக்டரா பாக்குறதுக்காக வராரு. இந்த மியூசிக் டைரக்டர் வச்சு நிறைய காமெடிலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவரை கொஞ்சம் மிருகம் மாதிரிலாம் பாட சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, வந்தாச்சு பாடிடலான்ற மாதிரி இவர் மிருகம் மாதிரிலாம் பாடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு தான் பிக்கப் பண்றதுக்காக வராரு. ஃப்ரெண்ட் இங்க தங்கிட்டு இருக்காருல, அவர் கூடயே சேர்ந்து தங்கிக்கலான்ற மாதிரி ஹீரோ முடிவு எடுத்திருப்பாரு. இப்ப அந்த ஏஜென்சில போய் டிராப் பண்ணலான்ற மாதிரி ஃப்ரெண்டும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்ஸை அப்படின்றது தான் அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியோட பேரா இருக்கும். அதாவது கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பேரா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் அனுப்பி விடுறாரு. அதாவது கடைசி கட்ட இன்டர்வியூ இருக்கு போல. அதனால இவருமே அட்டென்ட் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாரு. கொஞ்ச நேரம் இவரை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருமே உள்ள வந்துடுறாரு. உள்ள இவங்களுக்கு எல்லாம் ஹெட்டா இருக்கிற மேடத்தோட பேரு ஐரின் அப்படின்றது. வாங்க வாங்க உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவரோட டீட்டெயில் எல்லாத்தையும் வாங்கி பாக்குறாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. இந்த அளவுக்கு மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடைக்குமே, எதுக்காக அந்த வேலையெல்லாம் எடுக்கலன்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு என்னமோ டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசை, அதனால தான் இங்க சேர்றதுக்கு முடிவு பண்ண அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. டிடெக்டிவை பொறுத்த வரைக்கும் அப்சர்வ் பண்ற ஸ்கில் ரொம்ப அதிகமா இருக்கணும். அது சார்ந்து சில டெஸ்ட் மட்டும் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீங்க வந்தீங்கல்ல, அந்த இடத்துல மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருந்ததுன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. 13ன்ற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாரு. சரி வேற என்ன அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மாதவின்ற ரைட்டரோட புக்கு பிடிக்கும் போல. ஏன்னா இங்க இருக்க ஷெல்ஃப்ல நிறைய வேற மாதிரி புக்கு தான் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல மாதவியோட ஒரு புக் இருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை தாண்டி உங்க காலரை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் என் காலர்ல என்ன இருக்குன்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. புதுசா துணி எடுக்கும் போது காலர்ல ஒரு பேப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட எடுக்காம இருக்காங்க. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறாங்க. இவர் நல்லா அப்சர்வ் பண்றாருன்னு இது மூலியமா தெரிஞ்சிருது இல்ல, அதனால இவங்களுமே ரொம்ப பாராட்டுறாங்க. இப்ப வேலை பார்க்குற இன்னொருத்தரை கூப்பிட்டு சில டீட்டெயில் எல்லாம் தர சொல்லிட்டாங்க. அதாவது யாரை ஃபாலோ பண்ண சொல்றாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி டீட்டெயில் கொடுக்கறது தான் ஹீரோவோட வேலையா இருக்கும்.
எதுக்காக இந்த டீடைல் எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க வேலை பார்க்குற கம்பெனியை சேர்ந்தவங்க தான் நமக்கு இந்த வேலையை தந்திருக்காங்க. அவங்க ஒழுங்கா தான் வேலை பார்க்குறாங்களா இல்ல பக்கத்து கம்பெனி கூட சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையை நமக்கு தந்திருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஃபாலோ பண்ற நபர் கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது. லாங்ல இருந்து மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போதைக்கு 2 பேரை ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவருமே 2 பேரையும் குறி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. முதல் நபரை பொறுத்த வரைக்கும் பார்சல் சர்வீஸ்ல வேலை பார்க்கிறவரா இருப்பாரு. அவரை இவர் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. 2வது நபரை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் கோச்சா இருப்பாரு. அவர் கோச்சிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் தள்ளி இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் எங்க போறாங்க வராங்க அப்படின்னு எல்லா டீடைலையும் இவர் செக் பண்றாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருப்பாரு. அவர் மூலியமா 2 பேரோட நம்பர்ல யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காங்கன்ற டீடைல் முதற்கொண்டு எடுத்துறாரு. அந்த அளவுக்கு கேஸ்ல வேகம் காட்டுறாரு. அந்த கோச்சை பொறுத்த வரைக்கும் ஜிம்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, அப்ப பக்கத்துல இருந்து இவரும் அவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை தாண்டி அவங்க 2 பேரோட காரை லாக் பண்ணிட்டு போவாங்க பாத்தீங்களா, இவர் திருட்டுத்தனமா காரை ஓபன் பண்றாரு. உள்ள ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாரு. அதே மாதிரி நிறைய இடத்துல பக் எல்லாம் செட் பண்றாரு. அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சேகரிச்ச எல்லா தகவலையும் இப்ப டீம் கிட்ட தராரு. டீமை சேர்ந்தவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஐரினும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நீ இவ்வளவு சீக்கிரத்துல இதை பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேற 2 பேரோட டீடைல் தரோம், அவங்களையும் சீக்கிரமா நீ ஃபாலோ பண்ணி டீடைல் எல்லாம் எடுன்ற மாதிரி தந்துடுறாங்க. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரை நீ பாக்குறது என்ன மாதிரியான வேலைன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஃப்ரெண்டு தானே, ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றாரு. என்னடா ஃபாலோ பண்றது தான் வேலையா, ரொம்ப ஈஸியா இருக்கும் போலியன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்ப 3ஆவதா ஃபாலோ பண்ண வேண்டிய நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு வயசு பொண்ணுங்களை வீட்டுக்கு வர வச்சு ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காரு. இவர் பக்கா உமனைசர் அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. இதை தாண்டி அவர் எங்கெல்லாம் போறாரு எங்கெல்லாம் வராருன்ற டீடைல் இவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 4வது கேரக்டரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பேய் மேல பயப்படுறாரு போல. வீட்டுல ஏதோ அமானுஷமா நடக்கிற மாதிரிலாம் ரொம்ப பயப்படுறாரு. இதுக்காக சாமியாரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, இவனை இந்த விஷயத்துல லாக் பண்ணலாம் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஏதோ பேய சென்ஸ் பண்ண மாதிரி இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. வீட்டுல ஏதோ தீய சக்தி இருக்கு, நான் பூஜை பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. அவரும் தாராளமா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பூஜை பண்ற சாக்குல நிறைய இடத்துல பக் எல்லாம் செட் பண்றாரு. நல்லா ஏமாத்திட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்க பாத்தீங்களா, இவங்க பேரு ஆண்ட்ரியா அப்படின்றது இந்த படத்துல முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு டூருக்கு தான் வந்திருக்காங்க போல. இப்ப கிளம்புறதுக்காக எல்லாருமே பஸ்ல ஏறிடுறாங்க. ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் மிஸ் ஆகுறா. அந்த பொண்ணு எங்க போனான்ற மாதிரி எல்லாருமே பதட்டப்படுறாங்க. ஆண்ட்ரியாவோ நான் பார்த்து கூட்டு வரேன்ற மாதிரி தேடுறதுக்காக வராங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறது தெரியுது. நீ இங்கதான் இருக்கியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அக்கா அங்க பாருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு இடத்தை காட்டுறா. இவங்களும் பாக்குறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, போட்டிருக்க கெட்டப்ப கழட்டிட்டு இருக்காரு. இவன் என்ன சாமியார் கெட்டப் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான்ற மாதிரி அவங்களுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோ கவனிச்சிடுறாரு. என்ன பாக்குற போன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் சேகரிச்சிருக்க தகவலை பத்தி ஐரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஐரின் பயங்கரமா இவரோட வேலையில இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க போல. இவர் இப்ப பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வாசலை நோக்கி போயிட்டு இருக்காரு. இவங்களுமே ஜன்னல் வழியா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம் பாக்குறீங்கன்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்களும் சிரிக்கிறாங்க. அதாவது ஐரினுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ 3ஆவதா ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபருக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு போல. பேங்க்ல இருக்கவங்க கால் பண்ணி பேசுறாங்க. ஒரு சிங்கு கிட்ட ஃபார்மை கொடுத்து அனுப்புறோம், சைன் மட்டும் போட்டு கொடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே அனுப்பி விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு சிங்கு வரப்போறது ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஹீரோ வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேணும்ட்டே சிசிடிவியை கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப அந்த சிங்கு கிட்ட இவர் பேசுறாரு. நான் அவரோட அசிஸ்டன்ட் தான், என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிங்கம் சரின்ற மாதிரி இங்கேயே வெயிட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சிங்கு கெட்டப்க்கு மாறிடுறாரு. ஏன்னா வரப்போறது சிங்குன்னு அவருக்கு தெரியும்ல, அதனால தான் இந்த கெட்டப்க்கு மாறிடுறாரு. வாங்க வாங்க பேங்க்ல சொன்னாங்க உட்காருங்கன்ற மாதிரி அவரும் உட்கார வச்சு பேசுறாரு. இப்ப இவருமே தண்ணி வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த நபர் தண்ணி எடுக்கிறதுக்காக போறாருல, அந்த கேப்ல நம்ம ஹீரோ பக்கெல்லாம் செட் பண்ணிடுறாரு. அதாவது சீக்ரெட் கேமராவெல்லாம் செட் பண்ணிடுறாரு. அவர் வந்தோன்னா நார்மலா சைன் எல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது பக்கத்து பிளாட்ல இருந்து ஆண்ட்ரியா இதை பாக்குறாங்க. ஆண்ட்ரியாக்கும் இவரை பார்க்கும்போது டவுட்டா இருக்கு. அப்படி வேஷம் போட்டவன் தான் இப்படி வேஷம் போட்டிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவர் லிஃப்ட்ல போயிட்டு இருக்காருல, பிடிக்கணுன்றதுக்காக இவங்க படிக்கட்டுல வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவர் கீழே வரும்போது இவங்களும் கீழே வந்துடுறாங்க. அவர் பார்த்தா ஹீரோ மாதிரி சாதாரணமா போயிட்டு இருக்காரு. இவன் லிஃப்ட்ல வரும்போதே கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிருக்கான். இவன் எதுக்காக ஒவ்வொரு கெட்டப்பா போட்டுட்டு இருக்கான், இவன் கண்டிப்பா தப்பானவன் போலன்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஐரினை பாக்குறதுக்காக வரும்போது தெரியாதனமா அவங்களை இடிச்சிடுறாரு. அவங்க கையில வச்சிருந்த ஃபைல்லாம் கீழே விழுந்துருது. இவரும் சாரி சாரின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி ஐரின் சொல்றாங்க. ஐரின் பயங்கரமா வெக்கப்படுறாங்க. இவரையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, ஃபைல்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து திரும்ப இவங்க கிட்ட தந்துடுறாரு. அர்ஜுன் நீ சிங்கிளா இல்ல கமிட்டடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம் சிங்கிள் தான் அப்படின்ற
மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன் இன்னும் கல்யாணத்தை பத்தி நீ யோசிக்கலையான்ற மாதிரி கேக்குறாங்க. பெருசா தோணல மேடம், இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை கேட்டவங்க லைட்டா வெக்கம்லாம் படுறாங்க. அதாவது இவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை இன்டைரக்டா இவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. மூணாவது நபரோட வீட்டுல சீக்ரெட் கேமரா வச்சாரு பாத்தீங்களா, அதை எடுக்கலான்ற மாதிரி இவர் கள்ளசாவி போட்டு உள்ள போக பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட மண்டையிலேயே யாரோ அடிக்கிறாங்க. இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கண் முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா எதிர 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஆண்ட்ரியாவும் அவங்க ஃப்ரெண்டும் தான் நின்னுட்டு இருக்காங்க. யாரா நீ, எதுக்காக அவரோட வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக மாறு வேஷம்லாம் போட்டு வந்தன்ற மாதிரியே கேக்குறாங்க. இவருமே நான் ஒரு டிடெக்டிவ், துப்பறியறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. நீ டிடெக்டிவ்னு சொன்னா உடனே நம்பிடுவோமா? நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. நம்பலன்னா என் கார்டு எடுத்து பாருங்க, அந்த டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஆண்ட்ரியா இருக்காங்கல்ல, இவர் சொன்ன மாதிரியே கால் பண்ணி பாக்குறாங்க. அவர் உண்மையிலேயே அந்த இடத்துல வேலை பார்க்கறது உங்களுக்கு தெரிய வருது. தேவையில்லாம நம்ம தான் அடிச்சிட்டோம் போலன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீங்க தப்பானவர்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவருமே ஐரீனை பாக்குறதுக்காக வராரு. ஐரீன் இருக்காங்கல்ல, ஏற்கனவே 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, கூட இந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பேப்பரை தராங்க. பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஆண்ட்ரியாவா ஃபாலோ பண்ண சொல்றாங்க. எதுக்காக இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ரெகுலரா கம்பெனில கேட்கற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல மேடம், சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் சீக்கிரமா டீடைல கலெக்ட் பண்ணி தரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்பப்ப ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாரு. ஆண்ட்ரியா கூட நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தியும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப என்னடானா அவளையே ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல, ஃபாலோ பண்ணி அவளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஆண்ட்ரியா இருக்காங்கல்ல, ஒரு ஆசிரமத்துல இருக்க பசங்க கூட சேர்ந்த மாதிரி பர்த்டேவா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த ஆசிரமத்து பசங்களை தான் டூருக்குலாம் இவங்க கூட்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஃபாதர் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஆண்ட்ரியாவை பத்தி இங்க இருக்க சிஸ்டருங்க கிட்ட எல்லாம் கேட்கறாரு. அப்பதான் ஆண்ட்ரியாவை பத்தி தெரிய வருது. ஆண்ட்ரியாவை பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. அனாதையா ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அதனால தான் இந்த ஆசிரமத்துக்கு சர்வீஸ்லாம் அப்பப்ப பண்ணுவா, சம்பளத்துல பாதியை இங்க தந்துருவான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது மூலியமா ஹீரோக்கு ஆண்ட்ரியாவை இன்னும் அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஆண்ட்ரியாவை பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படிதானே ஃப்ரெண்டு கேட்கறாரு. இவரும் ஆமான்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஆண்ட்ரியாவை அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்ட்ரியா காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள எங்க போனான்ற மாதிரி 2 பேருமே தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்ட்ரியா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. முதல்ல முறைச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லைட்டா சிரிச்சு பேசுறாங்க. அதாவது ஆண்ட்ரியாக்கும் இவரை பிடிச்சிருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. இது மூலியமா இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் மாதிரி நிறைய இடத்த சேர்ந்துலாம் சுத்தி பாக்குறாங்க. இப்ப அந்த உமனைசரை நமக்கு காட்டுறாங்க. அவரும் பேசி கரெக்ட் பண்ணி ஒரு பொண்ணை ரூமுக்கு கூட்டு வந்திருக்காரு. இங்க இருந்துகிட்டே வேற ஒரு பொண்ணு கிட்ட சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணா நடிக்கிறது நம்ம ஹீரோ தான். வேணும்ட்டே பொண்ணு மாதிரிலாம் சாட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பொண்ணு கெட்டப்க்கு இப்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்காரு. உன் போட்டோவை மட்டும் அனுப்புன்ற மாதிரி அவன் சொல்றான். இவருமே போட்டோலாம் அனுப்பி விடுறாரு. இந்த நபருக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது போல, மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்றான். இப்ப அவனோட வீட்டுக்கு வர சொல்லிடுறான். இந்த பொண்ணை இந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறான். இப்ப வர சொன்னால சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறான். இப்ப இவனோட பிளாட்டை நோக்கி கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ஆண்ட்ரியா கவனிக்கிறாங்க. வந்திருக்கிறது ஹீரோன்றதையும் உங்களுக்கு தெளிவா தெரியுது. என் வேலைக்காக இப்படி பண்றேன் புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஹீரோ சிக்னல்லயே சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சதே அந்த கேமராவை எடுக்கிறதுக்காக தான். இவன் ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றான்ல, இவனை அடிச்சு இந்த இடத்துல மயக்கமாக்கிறது. இந்த கேப்ல கேமராவெல்லாம் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நீங்க அந்த ஆண்ட்ரியா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி ஐரீன் கேக்குறாங்க. என்ன திடீர்னு இப்படி கேக்குறாங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இல்ல மேடம் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. ஆனா இதை கேட்டு அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க சுத்திட்டு இருக்கிறத நானே என்னோட கண்ணால பார்த்தேன். நீங்க ஃபாலோ பண்ற நபர் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஐரீனை பொறுத்த வரைக்கும் இவரை ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் அவங்க பின்னாடி சுத்துறது ஐரீனுக்கு பிடிக்கல. அதெல்லாம் மனசுல வச்சுதான் இவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இவருமே சாரி எல்லாம் கேக்குறாரு. என்கிட்ட சாரி கேட்காதீங்க, இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றதா இருந்தா அந்த பொண்ணு கிட்ட பேசாம ஃபாலோ பண்ணுங்க, டீட்டெயில மட்டும் தாங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோவமா சொல்லிடுறாங்க. அவங்க திட்டினதை பத்தியே வீட்டுல இருக்க இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட நான் பழக போறது இல்லைன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்டையும் எடுக்க வேணும்னு சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல போன் எடுத்து அவங்க கிட்ட பேசுறாரு. எதுக்காக காலையே எடுக்காம இருக்கான், அவனை மீட் பண்ண போல இருக்கு, இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்டுமே அவன் வருவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எதுக்காகடா இப்படி பண்ணன்னு ஹீரோ கோவப்படுறாரு. நீ போய் பேசு, எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அவங்கள வர சொன்ன இடத்துல ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் சாவு ஊர்வலம் போயிட்டு இருக்கு. அதுல யாரு செத்துருக்காங்கன்னு பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ரெண்டாவது ஒரு பாக்ஸரை இவர் ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அந்த பாக்ஸர் தான் இறந்து போயிருக்காருன்னு தெரிய வருது. எது இவர் இறந்து போயிட்டாரா, எப்படி இறந்து போனாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவர் இறந்து போயிருக்காருன்றது இவருக்கு தெரிய வருது. இவரை ஃபாலோ பண்றதுக்காக கம்பெனில ஒருத்தர் தானே டீட்டெயில் எல்லாம் தந்தாரு. இப்ப அவருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு.
ஓஹோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரா, நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட ஹீரோ பேச்சு கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் நடக்க பார்த்தது, அதுல இருந்து தப்பிச்சிட்டான், ரெண்டாவது வாட்டி இறந்து போயிட்டான், யாரோ திட்டமிட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்களா பேசிட்டு இருக்காங்க. எது திட்டமிட்டு பண்ணிருக்காங்களான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறது. ஹீரோ இந்த நேரம் அவர் இங்க போவாருன்னு டீட்டெயில் எல்லாம் கொடுத்தாருல, அந்த டீட்டெயிலை வச்சு யாரோ பண்ண மாதிரியே ஹீரோக்கு தோணுது. ஏதோ இதுல தப்பா இருக்கு, முதல்ல ஒருத்தரை ஃபாலோ பண்ணல, அவரை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறது. இப்ப ஃப்ரெண்டையும் கூட கூப்பிட்டுக்கிறது. இப்ப முதல்ல ஃபாலோ பண்ண நபரோட வீட்டுக்கு வராது. இவங்க கதவு கிட்ட நின்னுட்டு இருக்கிறத பக்கத்து வீட்டு லேடி கவனிக்கிறாங்க. அங்க என்னப்பா நின்னுட்டு இருக்கீங்க, அந்த வீட்டை சேர்ந்தவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. இது இறந்து போயிட்டாரா எப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அவரும் ஆக்சிடென்டால தான் இறந்து போயிருக்காரு. நம்ம தகவல்லாம் சேகரிச்சு கொடுத்த 2 பேர் எப்படி அடுத்தடுத்து சாவாங்கன்ற மாதிரி ஹீரோக்கு டவுட்லாம் வருது. ஹீரோ ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்ப ரெட் கலர்ல ஒரு கார் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. ஹீரோவும் இதை சென்ஸ் பண்ணிடுறாரு. ஒரு இடத்துல இவரோட பைக்கை நிறுத்திடுறாரு. வேகமா அந்த கார் நோக்கி போறாரு. அந்த கார்ல இருக்கவரு சுதாரிச்சிடுறாரு போல. வேகமா காரை திருப்பிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் யாரா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த கார்ல இருக்கிற நபரை நமக்கு காமிச்சிடுறாங்க. அவரோட பேரு இக்பால் அப்படின்றது. இந்த இக்பால் யாரு என்னன்றது கிளியரா தெரியல. 3வது 4வதா 2 பேரை ஃபாலோ பண்ணாரு பாத்தீங்களா, அவங்கள ரீச் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டாரு. அவுட் ஆஃப் த ஸ்டேஷன்ல இருக்கிறதா இவருக்கு தகவல் கிடைக்குது. அவங்க நம்பருக்கு டெய்ல் பண்ணாலும் கால் போக மாட்டேங்குது. இவருமே லைட்டா குழப்பம் ஆகுறாரு. 5வதா இவர் ஆண்ட்ரியாவை ஃபாலோ பண்ணார்ல, ஆண்ட்ரியாவை சேவ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. மச்சான் நீ ஆண்ட்ரியாவை போய் பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி ஃப்ரெண்ட் அனுப்பி விடுறாரு. இப்ப இவருமே தேடுறதுக்காக இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவரு கிளம்பி கொஞ்ச நேரத்துல இக்பால் இருக்காருல, திருட்டுத்தனமா இவரோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்பதான் இவர் 4 பேரோட டீட்டெயிலா சேகரிச்சு வச்சிருக்கிறதுலாம் இக்பாலுக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த இக்பால் யாரு, எதுக்காக ஹீரோவை ஃபாலோ பண்றாரு அப்படின்றது கிளியரா தெரியல. ஹீரோ 3வது நபரையும் 4வது நபரையும் ரீச் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 4வது நபரை ரீச் பண்ணிடுறாரு. சார் உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு சார், உங்ககிட்ட நான் பேசணும், நீங்க எங்க இருக்கீங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கிட்ட இருக்கேன், நீ உடனே வா பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி பைக்கை திருப்பிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த 4வது நபரை யாரோ மாடியில இருந்து தள்ளி விட்டுறாங்க போல. ஹீரோ வந்து பார்க்கும்போது அவர் இறந்து போயிருப்பாரு. யாரோ மாடியில இருந்து இப்பதான் தள்ளி விட்டுருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோவும் வேகமா மாடிக்கு வந்துடுறாரு. இவர் பைனாகுலர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது மூலியமா பக்கத்துல யாரு போறாங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி இவரும் பாக்குறாரு. அப்பதான் இக்பால் போயிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியுது. இந்த நபர் தான் கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கானான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப இக்பால் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. அவரோட வீட்டுல ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் சாதாரணமா பேசுறாரு. அதுக்கப்புறம் இவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. இவர் கண்ணெல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு போல, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சில ஆளுங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க எல்லாம் பார்க்க கொஞ்சம் ரவுடிங்க மாதிரி தான் இருக்காங்க. அந்த ரவுடிங்க கிட்ட ஹீரோவை ஃபாலோ பண்ணுங்க, ஹீரோ எங்க இருந்தாலும் தூக்குங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் இக்பால் அமுக்கணும்ன்றதுக்காக இந்த ஏரியா பக்கம் வந்துட்டு இருக்காரு. இந்த ஏரியால இருக்க ஆளுங்களாம் இவனை தான் அமுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வேகமா அமுக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் தடுத்து இவங்க கூட சண்டை போடுறாரு. இப்ப தனியால எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இவங்க எதுக்காக அடிக்க வந்தாங்கன்னு ஹீரோக்கு தெரியல. பிடிக்கிறதுக்குள்ள அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. இவரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுல பார்த்தா ஃப்ரெண்ட் இருக்காரு. உன்னை ஆண்ட்ரியாவை தானே பாத்துக்க சொன்ன, நீ என்ன பண்றன்னு கேக்குறாரு. ஆண்ட்ரியா வீட்டுல இல்லப்பா, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் தகவல் கிடைச்சது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு சொல்றாரு. இது ஆக்சிடென்டா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப பயப்படுறாரு. பார்த்தா சின்ன லெவல்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்றாங்க. இது நானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆமா, உனக்கு சாட் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. வேணும்ட்டே இடிச்சானா, வண்டி நம்பரை பாத்தியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வேணும்ட்டே எல்லாம் இடிக்கல, ஏன் மேலதான் தப்புன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவரால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நீ இதுக்கப்புறம் கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி இதுக்கப்புறம் கவனமா இருக்கன்ற மாதிரி மட்டும் சொல்றாங்க. மச்சான் நீ எங்கேயும் போகாத, இங்க இருந்து ஆண்ட்ரியாவை பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறாரு. அந்த 3வது நபரை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பொண்ணு கூட உல்லாசமா இருந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அங்கிள் மூலியமா கூட இருக்க விலைமாது பொண்ணோட போன் நம்பரை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த நம்பர் மூலியமா அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட பக்கத்துல இருக்கவங்க கிட்ட போனை கொடுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் இவன் பேசுறான். உன்னை பார்த்து முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. யாருன்னே தெரியாத வாங்கிட்டு எதுக்கு பேசணும்னு இவன் காலை கட் பண்றதுக்கு போறான். அப்ப ஹீரோ இருக்கார்ல,
இவனை பத்தி ஒவ்வொரு டீட்டெயிலா புட்டு புட்டு வைக்கிறாரு. உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு, நான் சொல்றதை கேளு, என்ன பாக்குறதுக்கு வான்னு சொல்லிட்டாரு. உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோன்னே இவன் காம உணர்ச்சி எல்லாம் தள்ளி வச்சிடறான். நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றான். இப்ப கார்ல அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ எதிரதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருங்க வரேன்ற மாதிரி கிராஸ் பண்ணி இவன் வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி இவரை அடிச்சு தூக்குது. இவர் பறந்து போய் விழுறாரு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. அதுக்குள்ள இவனோட கதை முடிஞ்சிருது. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஹீரோயின் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது இல்லையான்ற மாதிரி ஷாக் ஆன மாதிரி ஹீரோவும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்படி இங்க இருந்த பொண்ணு காணாம போவான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி நீங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே வேகமா டாக்டர் ரூம்க்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணோட அண்ணன் தான் வந்து கூட்டு போனாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணே ஆனாத, அந்த பொண்ணுக்கு எப்படி அண்ணன் இருப்பாரு, யாரோ ஏமாத்தி தான் கூட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ்ல அவங்க போயிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இக்பால் இருக்கார்ல, அவர் தான் ஏமாத்தி கூட்டு போயிருக்காரு. ஆண்ட்ரியாவோ நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரெண்டாவது, நீ முதல்ல உன்னோட காதலனுக்கு கால் பண்ணு, நான் பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ பேச ஆரம்பிச்சோன்னா இவர் பேசுறாரு. உன் காதலி இங்கதான் இருக்கா, கூட்டு போறதுக்கு வான்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் தகவல் தெரிஞ்சோன்னா வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இப்ப அங்க இருக்க இக்பால் கூடயும் ஆளுங்க கூடயும் சண்டை போடுறாரு. அப்ப போலீஸுங்கெல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. இப்பதான் இக்பால் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. இது போலீஸான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த நாலாவது ஆளை இக்பால் தான் கொன்னதா ஹீரோ நினைச்சார்ல, இக்பால்லாம் கொலை பண்ணிருக்க மாட்டாரு. ஆக்சுவலா மொதல் 2 கொலை நடந்தோன்னா அந்த கேஸ் இக்பால் கையில வந்திருக்கும். இக்பால் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப அந்த 2 பேரையும் ஹீரோ தான் ஃபாலோ பண்ணது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் மாறு வேஷம் எல்லாம் போட்டு நீ ஃபாலோ பண்ணிருக்க, ஃபாலோ பண்ணி அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருக்க அப்படிதானு கேட்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சார் நான் ஃபாலோ பண்ணது உண்மைதான், ஆனா நான் கதையெல்லாம் முடிக்கல சார், நான் டிடெக்டிவ் ஏஜென்சில வேலை பார்க்கறேன், தகவல் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, அந்த இடத்துக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆனா அந்த இடமே டோட்டலா மாறி இருக்கு. இப்ப பழங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் மாதிரி மாறி இருக்கு. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நான் சொல்றதை நம்புங்க சார், நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. இக்பாலும் நம்புறாரு. ஏன்னா இவர் ஃபாலோ பண்ண மாதிரி தான் எவிடன்ஸ் இருக்கு, இவர் கொலை பண்ணதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சரி நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பி வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி பேரு ஆக்சைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பேர்ல டிஜிபியா இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ஒரு ஏஜென்சியை ரன் பண்ணி இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அவரை கான்டாக்ட் பண்ணி பேசணும், அப்பதான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஐரின்னு ஒரு எட்டு பொண்ணை பத்தி சொன்னல, அந்த பொண்ணோட அடையாளத்தை சொல்லுன்ற மாதிரிலாம் இக்பால் கேட்கறாரு. இவர் அவங்க எப்படி இருப்பாங்கன்ற அடையாளத்தை சொல்றாரு. அது மூலியமா அவங்களோட டிராயிங்கை ரெடி பண்ணிடுறாங்க. இவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரி இக்பாலும் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. சார் ஆண்ட்ரியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது சார், அடுத்தது ஆண்ட்ரியாவோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அது தெரிஞ்சுதான் என்னோட வீட்டுல ஆண்ட்ரியாவை பத்திரமா வச்சிருக்கன்ற மாதிரி இக்பால் சொல்றாரு. வேணா பாத்துக்கோன்ற மாதிரி கூட்டு வந்து ஆண்ட்ரியாவை காட்டவும் செய்யறாரு. ஆண்ட்ரியாவை திரும்பி பார்த்ததுல இவர் சந்தோஷப்படுறாரு. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை ஒரு முன்னாள் டிஜிபி தொடங்கினதா சொன்ன பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் அதை வாங்கிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த நபரை பத்தி இவங்க விசாரிச்சு டீடைல் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் பொலிட்டீஷியனு, ஆனா நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறவன், அவன் கிட்ட நம்ம நார்மலா போக கூடாது, வேற மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இக்பாலும் ஹீரோவும் அண்ணன் தம்பி மாதிரி நடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. என் தம்பிக்கு கவர்மெண்ட் வேலை வேணும், ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவரை சந்திக்கிறாங்க. அவருமே பார்த்து பண்ணிக்கலாம், இவ்வளவு காசு செலவாகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அண்ணன் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ஒரு ஏஜென்சி கூட ரன் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படின்னா நான் எந்த ஏஜென்சியும் ரன் பண்ணலன்ற மாதிரி அவரு சொல்றாரு. இல்லண்ணே, என்கிட்ட நீங்க கையெழுத்து போட்ட காப்பியே இருக்கு பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. இவனுங்க எதுக்காக இதெல்லாம் பத்தி பேசுறாங்கன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆளுங்களை விட்டு அடிக்க சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேர் தான் நல்லா சண்டை போடுவாங்கல்ல, இப்ப அடிக்க வந்த ஆளுங்களெல்லாம் இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நபரை லாக் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு ரீதியா சொல்லு, ஃபேக்கா ஒரு ஆபீஸை வச்சு நீ தானே கொலை பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சார் அந்த ஆபீஸ் என் பேர்ல வேணா இருக்கலாம், ஆனா என்னோட ஆபீஸ் இல்ல சார், ஒரு பொண்ணு நிறைய காசு தந்து கையெழுத்து போடுங்கன்னு கேட்டா நான் காசுக்கு ஆசைப்பட்டு கையெழுத்து போட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த பொண்ணு இவளா பாருன்ற மாதிரி ஐரினோட போட்டோவை காட்டுறாங்க. சார் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஐரினால இந்த 4 கொலை தான் நடந்ததா, இல்ல இதுக்கு முன்னாடியே ஏதாவது கொலை நடந்திருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட லிஸ்ட் எல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி லிஸ்ட் கிடைச்சிருது. அந்த லிஸ்ட் எல்லாம் இவங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல அருந்ததியோட போட்டோ வருது. இந்த போட்டோவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், ஐரின் வச்சிருந்த ஃபைல்ல தான் இந்த போட்டோவை பார்த்தேன்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்லிட்டாரு. அதாவது ஐரினா தெரியாதனமா இடிச்சாரு பாத்தீங்களா, அப்ப அவங்க ஃபைல்ல இருக்க போட்டோ எல்லாம் கீழே சிந்தி இருக்கும்.
அவங்க மும்மரமா இவரை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் இவர் இந்த போட்டோவை பார்த்திருப்பாரு. ஐரினுக்கு அருந்ததி வேண்டியவங்கன்னா அருந்ததியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அருந்ததி ஆக்சிடென்ட்ல மேல இருந்து கீழே விழுந்தாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் ஆளுங்க சொல்லி இவருக்கு தெரிய வருது. ஆனா அவங்களோட பாடி மட்டும் கிடைக்கலன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. அதே சமயம் ஒரு சின்ன பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்தா அவ இறந்து போன மாதிரி பாடி கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணோட அப்பா மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் பொண்ணை இழந்தார்ல, அவர் தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவரோட பொருளை நாங்க பார்க்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் வச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு பேக் நிறைய பொருளை காட்டுறாங்க. அந்த பேக்ல பார்த்தா ஒரு ஐபோன் இருக்கு. இந்த ஐபோன் இவரது கிடையாது, அருந்ததி ஐபோனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இதுல இருக்க டேட்டா எல்லாத்தையும் உடனே எடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அருந்ததி பாடி கிடைக்கவே இல்ல பாத்தீங்களா, அதை பத்தி இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் மலைக்கு கீழே மலைவாழ் மக்கள்லாம் வாழ்றது தெரியுது. அருந்ததியை அவங்க காப்பாத்திருப்பாங்க. அருந்ததி இத்தனை வருஷம் அவங்க கூட சேர்ந்துதான் இருந்திருப்பாங்க. பழைய விஷயங்கள்லாம் நிறைய மறந்துருப்பாங்க. இப்ப போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்படி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கிறத ஐரின் கவனிச்சிட்டு இருக்காங்க. எது அருந்ததி உயிரோட இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. அருந்ததி ஒரு ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்ததா நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி அருந்ததின்னு ஒருத்தங்க இருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அங்க இருக்க பொண்ணு ஆமான்ற மாதிரி சொல்றா. எப்படியாவது நம்ம நைஸா போய் பாத்துறணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பாக்குறதுக்காக ரூம்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு வச்ச ட்ராப் தான் இதுன்னு தெரிய வருது. ஈரவும் ஈக்குவலும் சேர்ந்த மாதிரி இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. உண்மையில அருந்ததிலாம் கிடைச்சிருக்க மாட்டாங்க. வேணும்ட்டே நியூஸ்ல இந்த மாதிரி இவங்க சொல்ல வச்சிருப்பாங்க. இவங்க எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ வாயை திறந்து பேச மாட்ட போல, நாங்க கண்டுபிடிச்சதை சொல்றோன்ற மாதிரி இக்பாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அருந்ததி போனை இவங்க ஓபன் பண்ணி பார்த்தாங்கல்ல, இறந்து போன 4 பேருமே பயங்கரமா உங்களுக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. அவங்க 4 பேரை தான் நீ குறி வச்சு கொலை பண்ணிருக்க. காரணம் அருந்ததி உன்னோட அம்மா சரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே தயங்கி ஆமான்னு சொல்றாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அருந்ததிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லாம இருக்கும். ஆசிரமத்துல ஒரு குழந்தைய தத்து எடுத்து கூட்டு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்க வந்ததுல ஐரினை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இவளை தத்து எடுத்து கூட்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஐரினுக்கு மியான்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு போறதுக்கு ஐரினுக்கு மனசே வரமாட்டேங்குது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து அருந்ததி இருக்காங்கல்ல, நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான்மா, என்னோட கார்டை வச்சுக்கோ, எந்த ஹெல்ப்னாலும் கால் பண்ணி பேசு, அதே மாதிரி இவகிட்ட கூட பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐரினை இங்க இருந்து கூட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் மியா சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து கொஞ்ச நாள்ல மியா ஆசிரமத்துல காணாம போயிடுவா. இவங்களுமே தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஆனா மியாவை கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. மியா ஓரளவுக்கு டீனேஜ் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பா. அந்த மியா யாருன்னு கூட எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இக்பால் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அம்மாவை பாக்குறதுக்காக நீ ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கால் பண்ணி பேசல, என் வீட்டுக்கும் கால் பண்ணி பேசின. என் வீட்டுல யாருக்கு கால் பண்ணி பேசின? வீட்டுல இருக்க ஆண்ட்ரியாக்கு கால் பண்ணி பேசின. சோ ஆண்ட்ரியா தான் அந்த மியா. நான் சொல்றது சரியான்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. மியாவோட பேர் தான் ஆண்ட்ரியான்னு மாறி இருக்கும். ஆண்ட்ரியாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இத்தனை வருஷம் நீ எங்க போனன்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க. இப்ப ஆண்ட்ரியா அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆண்ட்ரியாவோட லைஃப்ல நிறைய நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஐரின் போனதை ஏத்துக்க முடியாம மியா இருக்காங்கல்ல, திருட்டுத்தனமா ஆசிரமத்தை விட்டு தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. அந்த கார்டை வச்சு கண்டுபிடிச்சு போயிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஒரு அங்கிள் கிட்ட கார்டை காமிச்சு எனக்கு அட்ரஸ் சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட எல்லா மீறி நடக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த பொண்ணை கூட்டு போற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துடுறான். ஆக்சுவலா அந்த 4 பேர்ல ஒருத்தனா தான் இவன் இருப்பான். இவன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த பொண்ணை சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சேல் பண்றான். அந்த நபருமே 4 பேர்ல ஒருத்தரா இருப்பாரு. இந்த மாதிரி மியா இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர்கிட்டயா மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேர்கிட்ட மாறி போயிருப்பாங்க. 4 பேருமே தப்பா நடந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும் போது தான் தப்பிச்சிருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில இவ்வளவு நடந்துருச்சுல்ல, அதை பத்தி எல்லாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான நியாயத்தை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி அருந்ததி யோசிக்கிறாங்க. 4 பேருக்கு எதிராக கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவனுங்க 4 பேருமே அடிக்கடி கால் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கதையை முடிக்கணும்ன்றதுக்காக, கதையை முடிக்கிறதுக்காக தான் லாரியை வச்சு இடிச்சிருப்பாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் லாரியை வச்சு இடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் இதை சட்ட ரீதியா பண்ண வேணாம், நம்ம வழியில பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மாவோட அசிஸ்டண்டா ஒரு 3 பேர் இருப்பாங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கோன்ற மாதிரி இவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி பிளான்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ விசாரிச்சு டீட்டெயிலாம் கொடுக்குறாரு பாத்தீங்களா, அது மூலியமா இவங்க ஈஸியா காலி பண்ணிடுவாங்க. இவங்களே ஃபாலோ பண்ணி கூட இதை பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க ஃபாலோ பண்ணா போலீஸ் விசாரணையில இவங்க மாட்டிப்பாங்கல்ல, அதுல மாட்ட வைக்கிறதுக்காக தான் ஹீரோவை இவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க.
அதே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்றதுல இவங்க ஆள் ஒருத்தரை வச்சுக்கலான்ற மாதிரி தான் ஆண்ட்ரியாவை வச்சிருப்பாங்க. ஆண்ட்ரியா வாழ்க்கையில மோசமான விஷயங்கள் நடந்திருக்குல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவ்வளவு விஷயமா பண்ணிருப்பாங்க. ஆனா ஆண்ட்ரியா ஹீரோ கிட்ட நடிச்சு ஏமாத்திட்டாங்கல்ல. ஹீரோ முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. ஆண்ட்ரியா இருக்காங்கல்ல, முதல்ல நடிக்கிறதுக்காக தான் பழகுனேன், ஆனா உண்மையிலேயே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இக்பால் இருக்கார்ல, இந்த கேஸை பத்தி நீ என்னப்பா நினைக்கிறன்ற மாதிரி கேக்குறாரு. சார், அவங்களுக்கு நடந்தது ரொம்பவே மோசமான விஷயம் தான், அதுக்காகலாம் சட்டத்தை அவங்க கையில எடுத்திருக்க கூடாது, அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் சார். அதே சமயம் இப்ப கூட ஆண்ட்ரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்க தான் செஞ்சிருக்கு. ஆண்ட்ரியா எப்படியும் தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வருவாள்ல, அவ கூட சேர்ந்து நான் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இக்பால் இருக்கார்ல, அவங்க பண்ணது எனக்கு தப்பா தெரியல, அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதுலயே எனக்கு விருப்பம் இல்ல, நீ ஆண்ட்ரியா கூட நிம்மதியா வாழுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப இவரும் ஆண்ட்ரியாவும் கடைசியில சேர்ந்த மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.